உலக சுகாதார நிறுவனம் 7 மணி நேரம் தான் உறங்கணுங்கிறாங்க. இப்ப எல்லாருமே நிறைய நேரம் உறங்குறாங்க. ஆமா, அந்த உலக சுகாதாரம் சொல்லுவாங்க. ஒன்றைத்தான் அன்றைக்கே சித்தர்கள் சொன்னார்கள். சரியா, நீ நேரத்தோடு படுத்து நேரத்தில் எழும்புவாயா இருந்தால் இருக்கு. அதே முக்கியமாக ஆன்மீக பிரம்மமுத்தம் சொல்லப்படுகின்ற அந்த நேரம் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுறது எப்படி என்றால், சூரியன் ஒரு பூமியை விட்டு விலகின்ற நேரம் இரவு 12 மணிக்கு எங்களை அறியாமல் தூங்கிடுவோம். அதிகாலை பொழுது 4 மணிக்கு சூரியன் 90 பாகை பூமியை 90 பாகை நேரில் வரும்பொழுது அந்த புவியீர்ப்பு சக்தி கூடுகின்றது. கூடுகின்ற நேரம் எவர் படுக்கின்றாரோ அவர் நோயாளி. அந்த 4 மணிக்கு அவர் துயிலிருந்து நல்லபடியாக நடமாட தொடங்கினால் எந்த நோயுமே இருக்காது. இதுதான் முக்கியமான காரணம். அந்த அப்போ நேரம் என்ன, 10 மணிலிருந்து 4 மணி மட்டும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற விடயம் அன்றைக்கே இருக்குது. மெய்ஞானிகளால் சொல்லப்பட்ட விடயம் மறந்து போட்டு நாங்கள் விஞ்ஞானிகளை மட்டும்தான் விட்டு நோக்குறோம். மெய்ஞானிகள் ஒவ்வொரு தத்துவங்களையும் உணர்ந்தோம்னா நிம்மதியாக வாழலாம். உறங்கக்கூடிய நிலை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைந்த